வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை 2025 மார்ச் 7 வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. தலைப்புச் செய்திகள். வரக்கூடிய மார்ச் 10 இரவு டெல்டா மாவட்டங்கள் கரையோர பகுதிகளிலும் தென் மாவட்ட கரையோர பகுதிகளிலும் தொடங்கும் மழை. மார்ச் 11 அதிகாலை டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பரவலாகி மார்ச் 11 நாள் முழுவதுமே அனைத்து மாவட்டங்களுக்குமே ஆங்காங்கே மழை. சென்னை உள்ளிட்ட திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு உட்பட ஆந்திர எல்லையோரம் உட்பட கர்நாடக எல்லையோரம் உட்பட மழை வாய்ப்பு. ஆந்திர கர்நாடக எல்லையோரத்தில் லேசான மழை இருக்கலாம். வடகடலோரம் நனைக்கும் மழை, லேசான மழை தெற்கே வர வர மிதமான மழையாக மாறி டெல்டாவில் கனமழையாக மாறி டெல்டாவில் ஆங்காங்கே மிக மழை பிடிவும், தென் மாவட்டங்களில் கனமழை பிடிவு பரவலாகவும், தென் மாவட்டங்கள் ஆங்காங்கே மிக மழை பொழிவிற்கும் வாய்ப்புண்டு. கேரளாவிற்கும் மழை உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலை வரை தமிழ்நாட்டிற்கு. அடுத்தபடியாக வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு குறைந்தபட்ச வெப்பநிலை 16 டிகிரி செல்சியஸ். நேற்று இரவு 2:30 மணிக்கு திருத்தணியில் பதிவாயிருக்கு 16 டிகிரி. அதிகபட்ச வெப்பநிலை ஈரோடு 39 டிகிரி, அதாவது 102 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாயிருக்கு. ஆக அதிகபட்ச வெப்பநிலை ஈரோடு 102 டிகிரி, குறைந்தபட்ச வெப்பநிலை திருத்தணி. அதே திருத்தணியில் அதிகபட்ச வெப்பநிலை 100 டிகிரி. ஆக குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் அதிகபட்ச வெப்பநிலைக்கும் சுமார் 22 டிகிரிக்கு மேல், 23 டிகிரிக்கு மேல் வித்தியாசம் இருக்கிறது. இந்த நிலை நாளையும் தொடரும். 8ஆம் தேதியும் தொடரும். 9ஆம் தேதி 36 குறையும். 10ஆம் தேதி 35 குறையும். 10ஆம் தேதி இரவு கிழக்கு காற்று வலுவாக வந்து மழை மேகங்கள் உருவாக தொடங்கிடும். 10ஆம் தேதி மாலையிலிருந்து 10ஆம் தேதி இரவிலிருந்து டெல்டாவில் மழை. 11ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களில் கனமழை ஆகிவிடும். தென் மாவட்டங்களில் கனமழை ஆகிவிடும். சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்திற்கும் மழை எட்டி பிடித்து விடும். 11ஆம் தேதி மழை வாய்ப்பு தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களுக்கும் உறுதியாகி இருக்கிறது. இதில் உள் மாவட்டங்களில் ஒதுக்குதல் அதிகமாக இருந்தாலும் எல்லா மாவட்டங்களுக்குமே மழை வாய்ப்பு இருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கனமழை வாய்ப்பு. டெல்டாவில் ஆங்காங்கே மிக கனமழை பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 10 சென்டிமீட்டர் வரைக்கும். தென் மாவட்டங்களில் 15 சென்டிமீட்டர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. நாலுமுக்கு, ஊத்து, காக்காட்சி போன்ற பகுதிகளில். கடந்த சுற்றின் மழைப்பொழிவு 3 நாள் கொடுத்தது. இந்த சுற்றின் மழைப்பொழிவு 2 நாள் கொடுக்க போகுது, 48 மணி நேரம். அதாவது 10ஆம் தேதி இரவிலிருந்து 12ஆம் தேதி இரவு வரைக்கும், 11ஆம் தேதியை மையமாக வைத்து 12ஆம் தேதி அதிகாலையும், அதாவது 10ஆம் தேதி இரவு, 11ஆம் தேதி 24 மணி நேரம், 12ஆம் தேதி அதிகாலை காலை வரைக்கும் டெல்டாவிற்கு மழை இருக்கு. 36 மணி நேரம் டெல்டாவிற்கு மழை, 48 மணி நேரம் தென் மாவட்டங்களுக்கு மழை, 12 மணி நேரம் அவ்வப்பொழுது வடகடலோரம், 24 மணி நேரம் ஆங்காங்கே உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள். மழை உறுதி. 11ஆம் தேதி அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நெல் தானியங்களை, பிற தானியங்களை வரக்கூடிய 10ஆம் தேதி மதியத்திற்குள் அறுவடை செய்து வைக்கோல் வரை சேமித்திடுங்கள். அது மக்காச்சோளமாக இருந்தாலும் சரி, அதே போல எதுவாக இருந்தாலும் சரி. மழை அறிவிப்பு உறுதியாகி இருக்கிறது. தொடர்ந்து உறுதிதான். நம்ம எந்தவித மாற்றமும் செய்யலை. சற்றே நம்ம பின்னோக்கி பார்க்கணும். நம்முடைய நீண்டகால அறிக்கையை 2-2-2 என்று முடியக்கூடிய நாள் 12, அதை ஏற்கனவே 2னா 2 முன்னாடி பின்னாடி இருக்கும். 1ஆம் தேதி ஏற்கனவே 28-1-2, இப்போ 11, 12, 13. அடுத்தது 18ஆம் தேதியே ஆரம்பிக்குது, 17ஆம் தேதியே ஆரம்பிக்குது. 17 to மார்ச் 31 வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சில நாட்கள் வெப்பம் கடுமையாக உயர்ந்திருந்தாலும் மழை வாய்ப்புகள் கோடையில் கூடுதலாக இருக்கிறது என்கின்ற நீண்டகால அறிக்கையை நினைவுபடுத்துகிறேன். 11 மையமாக வைத்து 10ஆம் தேதி இரவு, 11ஆம் தேதி 24 மணி நேரம் மற்றும் 12ஆம் தேதி ஒரு 12 மணி நேரத்துக்கு மேலே மொத்தம் 48 மணி நேரம் மழை வாய்ப்பு இருக்கக்கூடிய. அடுத்தது 17ஆம் தேதியிலிருந்து, ஆக 13, 14, 15, 16ஆம் தேதி இடைவெளி கொடுக்கும். அந்த நாட்களிலும் அறுவடை செய்யலாம். ஆனால் 11ஆம் தேதி கனமழை தெரிகிறது. ஆகவே விதைப்பு என்பதை நீங்கள் தள்ளி போடுவது நல்லது. டெல்டா தென் மாவட்டங்களுக்கு
குறிப்பாக எள் போன்ற தானியங்கள் மிகவும் சிறிதாக இருக்கும். இலை அதாவது செடியே அதிக மழை தாங்காது, முளைப்புத்திறன் வந்தவுடனே அது மழைப்பொழிவை தாங்காது. ஆகவே எள் மற்றும் பிற தானியங்களுக்கு மழைப்பொழிவை கணக்கில் கொண்டு நீங்கள் விதைக்க வேண்டும். 11ஆம் தேதி மழை வருது. அடுத்து 17இலிருந்து மாத இறுதி வரைக்கும் மழை வாய்ப்பு உண்டுங்க. ஆனால் எல்லா நாளும் மழை பெய்யாது. மேகமூட்டம், குழப்பம், தூறல், சாரல், மழை எல்லாம் இருக்கும். தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் நாள் மழை இருக்கும் அவ்வப்பொழுது. காற்று சுழற்சி எங்கேயும் போயிடாது. அந்தமானுக்கும் இலங்கைக்கு இடையே இருந்து கொண்டு அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் வருவதும் விலகுவதும் வருவதும் விலகுவதும் ஒன்றிணைந்து வருவதும் பிறகு தொலைவில் நிற்பதும் இப்படி ஆட்டம் போட்டு கொண்டே இருக்கும். வங்கக்கடலின் நிலநடுக்கோட்டு பகுதியை ஒட்டி தெற்கு மத்திய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி வரைக்கும். ஆகவே மழை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 17ஆம் தேதியிலிருந்து அடுத்த சுற்றின் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது. அது 17, 18, 19, 20 எல்லாமே இருக்கும். ஆனால் எல்லா நாளும் எல்லா இடத்துலையும் மழை பெய்யாது. மழை வானிலை உண்டு. வெப்பம் குறையும். இந்த 38, 39 டிகிரிலாம் வாய்ப்பு இல்லை 17ஆம் தேதிக்கு பிறகு. இப்போ இந்த 2 நாள் மட்டும்தான். அப்புறம் மழை. அப்புறம் 13லேருந்து 16 வரைக்கும். அப்புறம் கொஞ்சம் வெப்பம் கூடி இருந்தாலும் 15ஆம் தேதியை மையமாக வச்சு மீண்டும் 17ஆம் தேதியிலேருந்து வெப்பம் குறைஞ்சிடும். 17லேருந்து மாத இறுதி வரைக்கும் மீண்டும் டவுன் ஆகிடும். மழை, மேகமூட்டம், குழப்பம் எல்லாமே இருந்து கொடுக்கும். 22ஆம் தேதியிலேருந்து மீண்டும் மழை வாய்ப்பு. 21, 22 சூரியன் குத்துக்கதிர் வந்தாலும் வெப்பம் குறைந்திருக்கும். மழை மேகங்கள் உருவாகும். தூறல் சாரல் எல்லாமே இருக்கும். குழப்பமான வானிலை இருக்கும். பெருமழை வாய்ப்பு என்பது இருக்கிறது. மாத இறுதியில் வாய்ப்பு இருக்கிறது. 22ஆம் தேதியிலிருந்து மாத இறுதிக்குள் ஒரு நல்ல மழை, கனமழை பொழிவு மீண்டும் அடுத்த சுற்றில் கொடுக்கும். 17ஆம் தேதியிலிருந்து குழப்ப வானிலை தாங்க. சரி, ஏப்ரலிலேயும் 3 சுற்று மழை இருக்கு. அதில் ஒரு வலுவான மழை, கனமழை, மிக கனமழை பொழிவு, தாழ்வு நிலை தாழ்வு பகுதியாக வரலாம் ஏப்ரலில். அதை விட கூடுதலாக மண்டலமாக கூட வர வாய்ப்பு இருக்குது ஏப்ரலில். அதே போல் மேலையும் வலுவான நிகழ்வு ஒன்று. மாதத்திற்கு 3 சாதாரண நிகழ்வாக இருக்கும். மாதத்துக்கு 3 நிகழ்வு, அதில் 1 வலுவானது. அதில் தலா மாதத்திற்கு ஒரு நிகழ்வு வலுவானது, மீத 2 நிகழ்வு சாதாரண நிகழ்வு. அந்த நிகழ்வு வரும்பொழுது மட்டும் வெயில் குறைந்திருக்கும், அனல் குறைஞ்சிருக்கும். பிறகு மழை வானிலை, சாரல் சூழல் எல்லாமே இருக்கும். நிகழ்வு விலகி போன பிறகு மீண்டும் வெயில் வரும். அனலாக இருந்தாலும் அனலும் இருக்கும், மழையும் இருக்கும், இதமான வெப்பநிலை இருக்கும், கிழக்கு காற்று இருக்கும். எல்லாம் கலந்த வானிலை இந்த ஆண்டு 2025 கோடை வானிலை. கோடை மழைப்பொழிவு இருக்கிறது. மழைப்பொழிவை சேமித்து திட்டமிட்ட வேளாண்மை செய்வதற்கு மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்திடுங்கள். கைவசம் நீர்த்தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்திடுங்கள். 2025 தென்மேற்கு வடகிழக்கு 2 மழையுமே சராசரிக்கு கூடுதல் தான். சராசரிக்கு கூடுதல். நாடெங்கும் விவசாயத்திற்கு ஏற்ற மழை, விளைச்சல் அதிகமாகும், பொருளாதாரம் மேம்படும் 2025. இதில் 25% இடங்களில் கொஞ்சம் பாதிக்கும் மழை இருக்குது வட இந்தியாவில். இந்தியாவை ஒட்டுமொத்த இந்தியாவை பார்க்கும் பொழுது வடகிழக்கு பருவமழை அதே போல தான். 75% விவசாயத்துக்கு ஏற்ற மழை, 25% பாதிக்கும் மழை வடகிழக்கும் அதே போல தான். ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு மழை பற்றாக்குறை இருக்கவே இருக்காது. கோடையில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். வரக்கூடிய 11ஆம் தேதியே இப்போ இருக்கக்கூடிய வெயிலெல்லாம் தலைகீழாக மாறிடும். பேசுபொருளாகும். பாருங்கள், நாளையிலிருந்து இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் தென் மாவட்டங்களுக்கு தான் கனமழை அறிவிச்சிருக்காங்க. ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கு தான் கனமழை பெய்ய போகுது. தென் மாவட்டங்களுக்கும் உண்டு, டெல்டாவிற்கும் உண்டு என்பதையும், சென்னை வரைக்கும் எட்ட போகிறது இந்த சுற்றின் மழை. ஒரு நாள் வலுவாக இருக்கும் 11ஆம் தேதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.